முத்துப்பட்டங்கதைகள் வாட ஆணை முகத்தோனை வரந்தருவாய் நாயகா ஐயா முத்துப்பட்டன் கதைகள் பாட சுவாமி நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு புளிந்ததண்டல் நாடு மஞ்சள் பொக்கு நாடு மஞ்சள் நாடு இருவாசி மலரும் நாடு மாதே மூணு மலை போலியும் மூணு மலை போலியும் மலை போலியும் மூன்று பூவிலையும் வயலல்ல நெல்விலைய வரப்பு எல்லாம் பழுத்துதிரும் அடுத்து வந்த தாளதிலே கடந்த கூடு கட்டும் அத்திப்பழ பூச்சோரியும் ஆரிய நாடதில மாயாபுரம் கும்பகோணம் மறுகடையூர் பக்கத்தில ஆரிய நாடதில யாரெல்லாம் வாழ்ந்து ஆரிய நாடதிலே வடக்கே ஆரிய நாடு தன்னதில மாயாபுரம் கும்பகோணம் மறுகடையூர் பக்கம் ஏப்பா பக்கத்துல ஆரிய நாடு ரெண்டு ஆரிய நாடு உண்டு பாத்துக்கோ ஏப்பா எங்களா இருக்கு ஒன்னு மலையாளத்துல ஒரு ஆரிய நாடு இருக்கு ஏப்பா மலையாளம் சேர நாடு ஆரிய நாடு ஆமா அதற்கு அப்புறம் மாயாபுரம் கும்பகோணம் பக்கத்துல ஆமா அதுதான் ஆரிய நாடு ஏப்பா வடக்கு நோக்கி போகணும் வடக்கே வடநாடு ஆரிய நாடு தேசத்துல ஆமா யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா யாரெல்லாம் சுவாமி அந்தனர் குலம் முதித்த ஆமா அதாவது ஆமா பெருமாள் கோயிலுக்கு பூசை வைக்கக்கூடிய அந்தனர்கள் வேற ஏப்பா அவர் இழுத்து போட்டிருப்பாள் மேல் நோக்கி அவர் நாமத்தை இழுத்து போடுவார் அவர் தான் ஆமா அவர் வேறதான் ஐயர் பார்த்துக்கோ ஏப்பா அவர் தான் வேதியர் வேதியர் சிவங்கோயிலுக்கு பூசை வைக்கக்கூடியவர்கள் வந்து பற்றுவாள் அதாவது சிவகுலத்திலே பிறந்தவர் இழுத்து பட்டை போடுவாங்க பாத்துக்கோ ஏனே அந்தன குலத்திலே பிறந்த வேதியர் வம்சத்திலே வந்த ஐயா சிவசுந்தர பட்டருமா சுவாமி ஆச்சியவா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து மன்னவனும் தேவியுமா இருவரும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா பூஜ்யப்பா அந்த சிவசுந்தர பட்டருமா சுவாமி ஆச்சியவள் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாராடேங்கப்பா கொண்டவனும் தேவியுமா உடனே வாழ்ந்து வாரா கோப குணமுடனே
சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் கொண்டவனும் தேவியுமாகவே குணமுடனே வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா அல்லவா ஆட்சிக்கும் ஐயருக்கும் ஆமா ஏன்னா அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளைகள் பார்த்துக்கோ பாதவத்தி சடையாம பெற்றிருக்கா அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளைகள ஆமா சடையாம பெத்து எடுத்தா அம்மா பேர என்ன செய்வா 6 ஆம்பளை பிள்ளை பேரு என்ன பேரு தெரியுமா என்ன பேரு அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அப்பா பட்டேன் குப்பா பட்டேன் குப்பா பட்டேன் அழகு சோமலிங்கப்பட்டேன் லிங்கப்பட்டேன் பட்டேன் சரவணப்பட்டேன் சோமலிங்கப்பட்டேன் லிங்கப்பட்டேன் அண்ணன் தம்பி 6 பேரும் அருமையோடு வாழ்ந்து வாரா ஆரிய நாடதிலே அண்ணன் தம்பி 6 பேரும் அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டா பாத்துக்கோ உழைப்புக்காரன் மட்டும் பெற்றிருக்காரு பார்த்தா ஆமா ஏனே ஐயருக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல அவர் எப்படின்னு கவலைப்படுவாரு யாமுனா அவருக்கும் ரொம்ப மனமசில் சந்தோஷத்தை கொண்டாரு பாத்துக்கோ அவர் சில்லறைய நினைச்சு இறங்குதாரு 6 ஆம்பளை பிள்ளையும் பெத்தெடுத்துட்டோமே 6 ஆம்பளை பிள்ளைகளும் 6 பெருமாள் கோயில பிடிச்சா சரியா போச்சு ஏப்பா 6 பேருக்கும் நல்ல தட்டுல சில்லறை அடைக்கும் அவருக்கு ஒரு கோயில் ஆமா ஆக மொத்தம் 7 கோயில் ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் வந்தாலும் ஏப்பா 700 ரூபா ஆச்சுனே அந்த காலத்துல 700 ரூபானா இப்ப 7000க்கு சமம் பார்த்துக்கோ 1 ரூபா 100 ரூபாய்க்கு சமமா அப்போ ஆமா ஏனே எங்க பேத்தியா காலத்துலாம் வையேன் இருக்காளா எப்படி இருக்காளா எப்படி பேத்தியாலாம் போய் காலமாச்சு அதானே பேத்தியா காலத்துல 1 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அதானே அந்த காலத்துல 1 ரூபாய்க்கு வேலைக்கு போய் வீட்டுல கொண்டாந்து அப்பமெல்லாம் விலைவாசி ரொம்ப கம்மி பார்த்துக்கோ 1 ரூபாய வச்சுக்கிட்டு கிழக்க திருச்செந்தூர் வரை வீட்டு வந்துடலாமா அப்ப பசாரிச்செல்லாம் ரொம்ப கம்மி இப்ப 1 ரூபாய்க்கு ஒரு ஆரஞ்சு உள்ள வாங்க முடியல அதை வாங்கிட்டு 1 ரூபாயான்னு பார்த்துட்டு கீழே எரிஞ்சிட்டு போயிருது பார்த்துக்கோ ஏனே அப்போ ஒரு ஆரஞ்சு முட்டாய் வாங்க முடியல பார்த்துக்கோ இப்ப உள்ள நிலைமைக்கு இப்ப 5 ரூபா அங்க 1 ரூபா முட்டாய் இருந்தது பூரா 5 ரூபா அப்போ 1 ரூபானா அவ்வளவு மதிப்பு பார்த்துக்கோ ஐயரும் ஆட்சியுமாக 6 அடுக்கடுக்கா ஆம்பளை பிள்ளை அப்பா பட்டம் குப்பா பட்டம் அழகு சோமலிங்கப்பட்டம் தங்கு பட்டம் சரவணப்பட்டம் தர்க்கசோமலிங்கப்பட்டம் அண்ணன் தம்பி 6 பேர்கள் அன்புடனே வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா யாரிய நாடதிலே அண்ணன் தம்பி 6 பேரும் ஆசைக்கு ஆணிருக்கு சிவகாமி ஆட்சியருக்கு சிவசுந்தரப்பட்டருக்கும் அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை ஆசைக்கு அடுக்கடுக்கா 6 ஆம்பளை பிள்ளைகளை பெத்து எடுத்திருக்கா ஏப்பா பெத்து எடுத்துக்கா 6 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கானே ஆசைக்கு ஒரு பொட்ட பிள்ளை இல்ல பாத்துக்கோ அதை வச்சு 7வது பிள்ளைக்கு ஆசைப்படுதாளா ஏனே கேள்ன இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் ஏப்பா இருந்தாலும் பேசுவான் போனாலும் பேசுவான் அப்போ ஆமா அடுக்கடுக்கா ஆம்பளை பிள்ளையா பெத்து எடுத்துட்டான்னு வையன் ஆமா பொன்னடி எத்தவாம்பா ஏப்பா பெண்ணடி எத்தவாம்பா பொட்ட பிள்ளையா பெத்து பெருவிட்டானா பாதவத்தி கொல்லி எத்தவாம்பா கொல்லி எத்தவாம்பா பேசுவாள்ல ரெண்டும் இல்லன்னு வையும் மலடின்னு பேசுவாங்க பார்த்து பிள்ளையா குட்டியாம்பா ஆமா அதனால ஆசைக்கு ஆண் இருந்த அடுக்கலைக்கு ஒரு பெண்ணுமே இல்லையே கணவா இல்லையே என் கணவா ராஜோ மன்னா ஆரிய நாடதியில நாமலிரு பேர்களுக்கு ஆசைக்கு தான் இருக்க அடுக்கலைக்கு
கண்ணீரத்தான் சிவகாமி ஆச்சியவா ஆச்சியவா முகங்களெல்லாம் வடிப்பாளோ வடிப்பாளா ஆறாக கண்ணீரை தான் கண்ணீரைத்தான் 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 வடிப்பாளோ வடிப்பாளோ ஐய கண்ணீரைத்தான் சிவகாமி ஆட்சியானவள் கண்ணீரை வடித்த போது ஆமோ நமக்கு அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணுமே என்று வேணுமே என்று சிவகாமி ஆட்சியும் சிவசுந்தர பட்டருமானவரும் ஆட்சியும் ஐயருமாறும் ஐயா ஓ அப்படியே பெண் குழந்தை வேணும்னு ஸ்தலங்கள் கண்ட ஸ்தலங்கள் எல்லாம் எடுத்து வணங்குறாங்க ஏப்பா எங்க கோயில வேண்டாலும் கும்பிட்டு விடுதாங்க அப்படியே மாயாபுரம் கும்பகோணம் அருகடையூர் பாதை கூடி பாதை கூடி நேர எங்க தேக்கங்குத்தி மலை தெம்மலை விளக்கு விட்டு ஏப்பா அதையும் கழித்து அங்கே இருந்து திருவனந்தபுரத்துக்கு வராங்க பாத்துக்கோ ஆமா திருவனந்தபுரத்துக்கு வருகின்றார்கள் திருவனந்தபுரநாதனை சேர்வை செய்து ஆமா ஐயரும் ஆட்சியும் முத்தினாலே ஒரு அபிஷேகங்களை செய்தார்கள் திருவனந்த பத்மநாதபுரத்துல ஆமா அந்த பத்மநாத சுவாமிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்த போது செய்கின்ற பொழுதோ அங்கிருந்து பயணமாகி அரண்மனைக்கு வந்து இல்லறத்திலே நலரமாக இருக்கும் போது என்ன சுவாமி ஆட்சி ஏழாவதும் பொட்ட பிள்ளைக்கு ஆசைப்படுதா எப்ப ஆசைப்பட்டுலாம் தவம் இருந்தா இத்த உடம்புல பாதவத்தி ஏழாவதும் பொட்ட பிள்ளைக்கு தவம் இருக்காள ஆமா அதனால சிவசுந்தர பட்டர் மனைவியானவா சிவகாமி ஆட்சியானவா இந்த திருவனந்த பத்மநாதனுடைய அருளினால அருளினால அந்த சிவசுந்தர பட்டருடைய மனைவியானவா என்ன சுவாமி சாமி அன்று மாதங்குளை மறந்தா அன்று மாதங்குளை மறந்தா அதுவே கோழி கர்ப்பமா குளி மறந்தா 300 நாள் கர்ப்பமான 10 மாதம் முட்டும் பெற்று 10 மாதம் முற்றும் பெற்று 7வது ஆண் குழந்தை பெற்றெடுத்தா சிவகாமி 10 மாதம் முற்றும் பெற்று ஆண் குழந்தை முற்றும் பெற்று சிவகாமி ஆட்சியானவள் 7வது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆட்சியானவள் மருத்துவத்திட்ட கேட்க அம்மா மருத்துவம் எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு இந்த உடம்புல ஆச்சி என்ன உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு என்ன லாட்டரி லாட்டரி அடிச்சிருக்கு ஆச்சி என்னது சொல்லு இல்லையே பாருங்க என்னன்னு இருக்குன்னு என்ன இல்ல அவ்வளவு ஒரு அழகுல இருக்கு ஆச்சி உங்க இத்த உடம்புல என்ன 7வது ஆண் பிள்ளை வந்து பிறந்ததுன்னா கண்ணீரை வடிக்கா பாத்துக்கோ பாதவத்தி மாவா என்ன ஆச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க சந்தோஷம் பண்ண மாட்டேங்கிய கண்ணீரை வடிக்கல ஆச்சு என்ன வரும் அம்மா மருத்துவம் என்ன ஆச்சோ நான் இத்த உடம்புல 7வது பெட்ட பிள்ளைக்கெல்லாம் ஆசைப்பட்டேன் அம்மா இத்த உடம்புல 7வது ஆம்பளை பிள்ளைக்கா நான் தவம் இருந்தேன் ஐயர் என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு கேட்டாரு ஏப்பா என்ன குழந்தை பிறந்திருக்கே மருத்துவம் உங்க மனைவிக்கு 7வது ஆண் பிள்ளை தான் பிறந்திருக்கு அடேப்பா 7வது ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கா ரொம்ப மன சந்தோஷத்தை கொண்டார்
7வது கோயிலோட 8வது கோயில் நமக்கு இன்னைக்கு பிடிச்சிடலாம். ஏப்பா அவருக்கு 8 லாட்டரி அடிச்சிருக்கு. ஏன் ஐயா ஓ ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னா ஐயரை கையில பிடிக்க முடியாது. ஏப்பா நிக்க மாட்டுக்காரு இருக்க மாட்டுக்காரு. ஆச்சி என்ன ஏ மருத்துவம் என்ன என்ன 8வது எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை கிடைக்குமான்னு இத்த உடம்புல ஆசைப்பட்டுதான். ஏப்பா அந்த ஆஜிக்கு ஒன்னும் ஆசை தீரல. ஏ பாதவத்தி ஓ உன் இத்த உடம்புல 7வதும் பொட்ட பிள்ளைக்கு 8வதும் பொட்ட பிள்ளைக்கு இருந்து ஆசைப்படுதிய ஆசைப்படுது ஆச்சி. ஆச்சி என்ன உங்க கொலைய அடைச்சு தொடச்சி உங்க கொலைய தொடச்சு இந்த பிள்ளை 7வது பிள்ளை பிறந்திருக்குன்னா ஏப்பா இவன் தான் உங்க கடைக்குட்டி மவன். இதுக்கு மேல உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கே சட்டமே இல்லைன்னுட்டா. ஏப்பா சட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டான் மருத்துவம். பார்த்தா என்ன எழுதாத குறைக்கு அழுதா தீருமா? தீராது இல்லையா? தீராது. ஆமா அதனால ஆமா இந்த பாலகனுக்கு தொப்புள் கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி ஆமோ பேர் நாம எப்படி கொடுக்கிறார்கள்? எப்படி கொடுக்கிறார்கள்? முத 6 பேருத்துக்கும் பட்டம் 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 பட்டம்னே பேர் கொடுத்தான். ஏப்பா பட்டம் குளத்துல பட்டம் பட்டம் பேர் விட்டாங்க. ஆமா சரிதான். எப்படி பேர் கொடுத்தாங்க? எப்படி சுவாமி? அப்பா பட்டம் குப்பா பட்டம் அழகு சோமலிங்க பட்டம் ஆமோ சங்கு பட்டம் சரவண பட்டம் தர்க்க சோமலிங்க பட்டம் என்று பேர் நாமத்தை கொடுத்தார்கள். ஆமா இந்த பிள்ளை 7வது பட்டனுக்கு ஆமா எப்படி பேர் கொடுக்காங்க? எப்படி கொடுக்கிறார்கள்? ஆரிய நாட்டிலே வந்தவன் பிறந்ததினாலையும் திருவனந்த பத்மநாத சுவாமிக்கு முத்துவதால் அபிஷேகம் செய்து இந்த குழந்தை வந்து பிறந்ததினாலையும் எப்படி பேர் கொடுக்காங்க தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்கள்? ஆரிய முத்துப்பட்டு ஆரிய முத்துப்பட்டு அழகிய முத்துப்பட்டு அழகுடனே பேர் கொடுத்தாங்க. முக்காலும் 3 தேரம் முக்காலும் முத்து நல்ல பட்டன் என்று அரிய முத்து நல்ல பட்டன் என்று நம்ம 6 பேருக்கும் இளைய பட்டன் 6 பேருக்கு இளைய பட்டன் அரியதொரு முத்து பட்டன் நல்ல பட்டேனைத்தான் ஆச்சியரும் சுந்தர பட்டேருமா சிறப்போடு வளர்த்து வரா ஒரு வயதா 2 வயதோ 3 வயதுமாச்சு பட்ட மொத்த 3 வயதுமாச்சு ஒரு வயதா 2 வயதா பட்டனுக்கு மொத்தம் 3 வயதுமாச்சு. ஐயா 3வது வயததி ஆரிய பட்டனுக்கு முடியறகி காது ஊத்தி முட்டினால கம்மல் போட்ட 4 நல்ல வயதுமாச்சு ஆரியதோர் முத்து பட்டன் நடந்து விளையாடுவானோ 5 நல்ல வயதுமாச்சு ஆரிய முத்து பட்டன் அருவி கல்வி படித்துவார் 7 நல்ல வயதுமாச்சு 8 ஓலை எழுதுவானோ 8 நல்ல வயதுமாச்சு 8 பாடம் எழுதுவானா போது வயதுமாச்சு வாடை எல்லாம் அறியப்பட்டேன் எழுதுவானா 12 வயதுக்குள்ள வயதுக்குள்ளே
வயதுக்குள்ளே வயதுக்குள்ளே அவன் பலகலையோ ஆரியலோர் முத்துப்பட்டனானவன் 12 வயதுக்குள்ள பலகலைகள் எல்லாம் படித்தான். படித்து வருகிறான் முத்துப்பட்டன். ஆணையத்தம் குதிரை ஏத்தம் எப்பா அளவு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் அழகு உயர்ந்த தொழில்களை எல்லாம் படிக்கிறான் இந்த ஆரிய முத்துப்பட்டன். ஆமா வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வரிசையாக படித்து வருகிறான். படித்து வருகிறான் அல்லவா. அந்தன வேதியர்களத்திலே பிறந்தவன் அல்லவா. பிறந்தவன் அல்லவா. அதனால ஆரிய முத்துப்பட்டனானவன் என்ன சுவாமி 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாத்திரங்கள் படியாத பாடங்கள் எல்லாம் படித்தான். படித்து வருகிறான் முத்துப்பட்டனானவன். அந்த ஆரிய நாடு தன்னதிலே ஆமா ஆரிய முத்துப்பட்டனானவன் ஆமையா நிகேந்தி நிவேக சிந்தாமணி ஆமா மற்றும் இரிகாச புராணங்கள் எல்லாம் படிக்கிறான். அத்தனையும் படிக்கிறான். அப்படி படித்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமி 16 வயசாச்சு பட்டம் பல கலைகள் எல்லாம் படித்தான். ஏப்பா பல கலைகள் எல்லாம் கற்றுணர்கிறான். ஆணையத்தம் குதிரையேற்றம் அறிவிலே அறிஞனானா கல்வியிலே கவிஞனாகிறான். முத்துப்பட்டன் கல்வியிலே கவிஞனானா ஆகிறான். அவன் படியாத நல்ல பாடோமெல்லாம் பாடமெல்லாம் படித்து வர அந்த மூத்து பாட்டு படியாத பாடோமெல்லாம் ஐயா படியாத பாடமெல்லாம் படித்து வர முத்து பாட்டு ஆணையத்தம் குதிரை அழகு எந்த தொழில் படித்தான். வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வரிசையோடு தான் படித்தான். படியாத பாடமெல்லாம் படித்து வர முத்து பாட்டு பாட்டு படியாத பாடமெல்லாம் ஆணையேத்தம் குதிரையேத்த அழகு எந்த தொழில்கள் எல்லாம் படித்தான். படித்து வருகிறான் ஆரிய முத்துப்பட்டனானவன். அவன் படியாத பாடமல்ல. ஏப்பா இதுக்கு என்ன அவன் படியாத பாடமல்ல பாராத தொழிலும் எதுக்கு நம்மளை பார்த்தோன்னா ஊர்ல வந்து இப்படி ஓடுதாரு. ஆணையத்தம் குதிரையேத்த அழகு உயர்ந்த தொழில்களை படித்தான். ஓடி ஓடி ஒளிதா இருப்பான். வள்ளிடம்பு சிலம்பு தொழில் ஆணையத்தம் குதிரை ஏற்றங்கள் எல்லாம் படித்து வருகிறான் ஆரிய முத்துப்பட்டன். முத்துப்பட்டனானவன் அப்படி படித்து வரக்கூடிய காலத்தில ஆமா ஏனே அறிவிலே அறிஞனானன் கல்வியிலே பல கல்விகள் எல்லாம் கட்டுணர்கிறான். அப்படி படியாத பாடம் இல்ல பாராத தொழிலும் இல்ல. ஏப்பா தொழில் கிடையாது. அப்பேற்பட்ட பல பல கலைக்கிராணியங்கள் எல்லாம் படித்து படித்து அறிவில அறிஞன் இருக்கான் பார்த்துக்கோ. ஆமா கல்வியில கவிஞனா இருக்கிறான். அதாவது படிக்கிருக்கான் பாடம். ஆமா நல்லா பேச படிச்சிருக்கான் பார்த்துக்கோ. என்ன நல்ல பாடமெல்லாம் படிச்சிருக்கான். ஆனா என்ன மண்டையில கொஞ்சம் பையனுக்கு அறிவுதான் இல்ல. யாருக்குண்ணே? பட்டனுக்குப்பா உனக்கு நான் தெரியும். ஐயா ஆரிய முத்துப்பட்டனானவனுக்கு அந்த ஆரிய முத்துப்பட்டனானவன்
ஆரிய முத்துப்பட்டனானவன் ஆமா படியாத பாடங்கள் இல்ல, பாராத தொழிலும் இல்ல, தொழில்களும் கிடையாது. அப்படி படித்து வரக்கூடிய காலத்துல என்ன இது என்ன மாசம்? ஏப்பா இதுதான் சித்திரை மாசம். இது சித்திரை மாசம். ஆமா ஏனே ஓ சித்திரை மாசத்தையில தமிழுக்கு மாசம் இந்த சித்திரை மாசம் தான் பார்த்துக்கோ. ஆமா சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாசத்துல என்ன நிகழ்ச்சி வரும்? ஏப்பா சித்திரையில சித்ரா பௌர்ணமி வரும், சித்திரா பௌர்ணமி வரும், நைனார் நோன்பு வரும் பார்த்துக்கோ. ஆமா நைனாறு நோம்பு வரும். எங்க ஊர் கோயில் படைக்கும் சித்திரை மாதம் தான் வரும். எங்க ஊர் திருவிழாவும் சித்திரை மாதம் தான் வரும். எங்க ஊர்லயும் சித்திரை மாதம் தான் வரும். எங்க ஊர் திருவிழா கண்டக்கூடாது. ஏனே சித்திரை மாதம் சித்திரை விசு வரும் பார்த்துக்கோ. சித்திரை விசு வரும் அல்லவா? அது மட்டும் இல்ல, என்ன வைகாசி மாசம் என்ன வரும்? ஏப்பா வைகாசி மாதம் கட்டதாரம் கல்யாணம் வரும். அவனுக்கு எத்தனை வாட்டை தான் கல்யாணம் பிடிக்க? வைகாசி விசாகம் வரும். வைகாசியிலே வைகாசி மாதம் விசாகம் வரும். ஆமா ஆனி மாசம் ஆனியில உத்தரம் வரும் பார்த்துக்கோ. ஏப்பா ஆணி உத்திரம் தண்ணியில் பிறந்த ஆணி உத்தரம் வரும். ஏனே ஓ ஆனி உத்தரம் வரும். சரி ஆடியில ஏப்பா ஆடியில ஆப்பர் வரும். ஆடி தவசு வரும், அமாவாசை வரும் பார்த்துக்கோ. இப்ப ஆடி அம்மாதியில எழுந்தனி வரைக்கும் போவேன். ஆவணி மாசம் ஆமா ஓணம் வரும் பார்த்துக்கோ. எந்த ஆளுக்கு பிறந்த நாளுக்கு? அப்படியா? ஆவணி மாசம் திருவோணம் வரும் பார்த்துக்கோ. திருவோணம் வரும். புரட்டாசி மாதம் ஆமா என்னையா வரும்? எப்பா சரஸ்வதி பூஜை விஜயதசமி. வானோம்பு சரஸ்வதி பூஜை வரும் பார்த்துக்கோ. வானோம்பா? அம்மா வாய் நோம்பு மான் நோம்பு. ஓ மானோம்பு. ஆமா ஏனே ஓ புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை வரும். ஐப்பசி மாசம் என்ன அடமலை வரும். அம்மா ஐயப்பன் கோயில் மாலை போடணும்னே. ஐப்பசியில என்ன திருநாள் வரும்? தீபாவளி வரும் பார்த்துக்கோ. ஏப்பா யாருக்கு? தீபாவளி வரும். அதான் அவன் கரெக்டா சொல்லுதான் தீபாவளி வரும்னு. அவனுக்கு தலை தீபாவளி இன்னும் கொண்டாடலாம். அதனால அந்த மாதம் பூரா அவனுக்கு தீபாவளி தான். கார்த்திகை மாசம் ஆமா திருக்கார்த்திகை வரும் பார்த்துக்கோ. எப்பா திருக்கார்த்திகை தீபம் நம்ம ஐயப்பனு மாலை போடுவோம். மார்கழி மாசம் என்ன வரும்? மார்கழி மாதம் பனி வரும். மார்கழி மாசத்துல கொண்டாங்க. மார்கழி மாசத்துல அம்மா பிரசாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆமா ஏனே மார்கழி மாசத்தையில ஹனுமான் ஜெயந்தி வரும் பார்த்துக்கோ. கேட்ட நட்சத்திரம் வரும். அது மட்டும் இல்ல, தை மாசம் என்ன வரும்? தை மாசம் தாளத்துக்காரனுக்கு தலைமாத்த பேதி வந்து இறங்கும் பார்த்துக்கோ. ஏ தை மாசம் நல்லா பொங்கல் வரும்பா. சும்மா எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. மாசி மாசம் சிவராத்திரி சிவன் ராத்திரி வரும். அம்மா பங்குனி மாசம் ஏப்பா உத்தரம் வரும். அம்மா இப்ப மாசி மாசத்துல என்ன ஒரு நாளும் ஒரு திருவிழா வரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு திருவிழா இருக்கு. அதாவது மாசி மாசம் மகா சிவராத்திரி அன்றைக்கு. ஆமா அதாவது சிவனுக்கு உகந்த ராத்திரி ஒரு ராத்திரி. அது என்ன ராத்திரி? அதுதான் மகா சிவராத்திரி. ஏப்பா சிவராத்திரி. சிவ சக்திக்கு உகந்த ராத்திரி நவராத்திரி பார்த்துக்கோ. ஆமா நவராத்திரி கொழுவுல இருப்போம் 9 நாள். அம்மா வந்து 9 நாளுக்கு 8 நாள் கொழுவுல இருந்து 9வது நாள் தான் ஆமா சங்காரத்தை முடிப்பா மகடாசுரன் வதைய. அப்படி சங்காரங்களை முடிக்கும் போது ஐயா அதுதான் நவராத்திரி. நவராத்திரி பாருங்க. அந்த மாசி மாச சிவராத்திரி அன்றைக்கு அனைத்து மக்களும் முழித்திருக்கணுமா பார்த்துக்கோ. ஏப்பா நல்லா விடிய விடிய முழிச்சிருக்கணுமான. ஓ முழிச்சு இருக்கணும். ஆமா ஆனா என்ன ஒரு நிகழ்ச்சி வைக்கணும்ல. ஏப்பா ஆமா ஏதாவது ஒரு கரகாட்டம் ஏதாவது ஒன்று வைக்கணும்ல. கண்டிப்பா கரகாட்டம் வச்சா தான் முழிச்சிருக்க முடியும். இது இப்போ ஏனே கேளு. என்ன நாமளுக்கெல்லாம் பிடிச்சது என்னதுங்க? எப்பா நாமளுக்கெல்லாம் பிடிச்சது 145. நாம நிகழ்ச்சி வைக்கணும்னா என்ன நிகழ்ச்சி வைப்போம்? எப்பா நாங்களாம் கரகாட்டம் வைப்போம். நீ கரகாட்டம் வைப்ப இல்ல பாட்டு கச்சேரி வைப்போம். நீ என்ன நீங்க அப்படி இப்ப புதுசா வந்திருக்கோ. ஓ அந்த ஆட்டமா? ஏ சின்னையா
நீ என்னடா ஆட்டம் அப்ப அப்படியா? ஆனா அந்தன வேதியர் குலத்துல பிறந்தவர்கள் அப்படி அல்ல. எப்படி சுவாமி? அதான் அவன் பூரா வெட்டுதல தான் இருக்கான். ஏனே ஓ ஆனா அந்தன குலத்துல பிறந்த மக்கள் ஆமா நம்மள மாடி பாட்டு கச்சேரிக்கோ ஆடல் பாடலுக்கோ ஏப்பா இந்த நாட்டியத்துக்கோ ஆசைப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஆமா அந்தன வேதியர் குலத்துல பிறந்த மக்கள் என்ன செய்வார்கள்? ஒண்ணு தெய்வ தாசி ஆட்டம்னு இருக்கு பாத்துக்கோ. ஏப்பா அது என்ன தாசி ஆட்டம்? தாசி ஆட்டம்னு வையன். ஆமா அதுதான்யா பரதநாட்டியம். ஏப்பா பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்தை கொண்டாந்து வைப்பாங்க, வைப்பார்கள். அப்படி இல்லாட்ட ராமாயணம் கவிபாடக்கூடிய வில்லுப்பாட்டை கொண்டாந்து வைப்பாங்க பாத்துக்கோ. ஏப்பா வில்லுப்பாட்டு இந்த நல்ல ஒரு சாமி கச்சேரி. ஆமா பக்தி பாட்டல் படிக்கக்கூடிய ஆட்களை கொண்டாந்து ஆமா புராண கதைகளை பாடம் இருந்து கேட்பாங்க. ஏப்பா இருந்து காது கூட விடிய விடிய கேட்பாங்க. அன்றைக்கு சிவராத்திரி அன்றைக்கு ஆமா இங்க யாரு துப்பு விசாரிச்சாங்க? யாரு யாரு? நம்ம அம்பலச்சாவடியில ஆமா ராமாயணம் கொண்டாந்து வைக்கணும். ஏப்பா ராமாயணம் வைக்கணும். ஏனே ஓ ராமாயணம் வைக்கணும்னா ஆமா யார கொண்டாந்து படிக்க வைக்கலாங்க? ராமாயணம் படிச்ச பிள்ளைல யாரும் இருக்காங்களா? ஏப்பா நம்ம ஊர்ல யாரும் இருக்காங்களா? ஐயா ஓ அதுல ஒரு வேதியர் சொல்றார். ஏப்பா அந்த ராமையர் சொல்றாரு. ஏனே ஓ ஓ சுப்பையர என்ன நம்ம சிவகாமி சிவசுந்தரர் பட்டர் இருக்கா இல்லையோ? ஏப்பா இருக்காரோ? அவர் பையன் 7வது பையன். ஏப்பா 7வது பிள்ளையாண்டான். அவன் தான் ஆரிய முத்துப்பட்டனா. ஆமா ராமாயணம் பல பல கலைகளெல்லாம் படிச்சு நல்லா கரைச்சு குடிச்சிருக்கானா. நன்னா பேசா பாடுவான்னா. அவனை கொண்டு வந்து பெரியாத்தா சத்தம் படாதியா, காலை நீட்டிக்கிட்டு பொங்கலை சாப்பிட்டு பழக்கத்தை பாரு. அவனை கொண்டு வந்து குடிங்க. நல்ல பேச ராமாயணம் படிக்க வைக்கணும்னா. ஆமா பார்த்தா என்ன அவன் நல்லா படிப்பானாடா. ஏப்பா அவன் நல்லா பேச நல்லா படிப்பான். நல்லா படிப்பான்னா. ஆமா படிப்பா. போய் இங்க இருந்து சுப்பையர் ராமையர் வெங்கடையர் ஆமா எல்லா ஐயரும் எங்க வராங்க? எங்க வருகின்றார்கள்? ஏனே ஓ சிவசுந்தரப்பட்டர் வீட்டுக்கு வராங்க. அத்தனை பேரும் சிவசுந்தரப்பட்டர் வீட்டுக்கு வராங்க. ஓ ஐயா ஓ உங்க பையன் 7வது பையன் இளைய மகன் கடக்குட்டி பிள்ளை. ஆமா நன்னா ராமாயணம் படிப்பானாம்லா. ஏப்பா நன்னா பாடுவானான்னு சொன்னாங்க. இந்த அப்பா பட்டன் இருக்கான் பத்தியா? அப்பா பட்டன். ஆமா சாமி வாங்க. ஆமா என் தம்பி 7வது பிறந்த பிள்ளை. ஏப்பா என் 7வது தம்பி பேச படிக்க ராமாயணம்னா. ஏப்பா அத்தனையும் அழகா படிப்பான்னா. அப்ப அவனை நம்ம நாளை மறுநாள் சிவராத்திரி வருது இல்லையோ, நம்ம அம்பலச்சாவடியில் நம்ம அம்பலச்சாவடியில கொண்டாந்து ராமாயணம் படிக்க வைக்கணும்னாங்க. ஆமா ராமாயணம் படிக்க வைச்சார்கள். என்ன வைக்க வேணும் என்று அம்பலச்சாவடி எல்லாம் அலங்காரம் செய்தார்கள். அலங்காரம் செய்தார்கள். 7 வண்டி மண்ணை அடிச்சிருக்காங்க பாத்துக்கோ. என்னத்துக்கு? உட்கார்ந்து பாக்கிறதுக்கு. ஏப்பா நல்லா மேல போட்டு பார்த்த மாதிரி இருக்கும் தானே. அவ்வளவு கூட்டம் கொல்ல கூட்டமா இருக்கும் பாத்துக்கோ. செயின் மோதிரம்லாம் பத்திரமா வச்சிருக்கணும். பார்த்தா என்ன அந்த சிவகாமி ஆட்சியானவா, சிவகாமி ஆட்சியானவள் என் மகனே அப்பா ஹாரிய முத்துப்பட்டா, முத்துப்பட்டா அம்பல சாவடியில ராமாயண திருக்கதைய, ராமரோட திருக்கதைய அம்பல சாவடியில் அம்பல சாவடியில் மகனே முத்துப்பட்டா ஹரிராமன் திருக்கதைய அறவுரையா பாடனுண்டா ஸ்ரீராமன் திருக்கதைய சீர்குழவா பாடனுண்டா ஐயா திருக்கதைய அப்பா மகனே அப்பா ஆரிய முத்துப்பட்டா, நாம் பெற்ற மகனே பட்டா பட்டா ஹரிராமன் திருக்கதைய நீ அறவுரையா பாடணும். அவனே பாடனுண்டா ஐயா. ஸ்ரீராமனுடைய திருக்கதை
கதையை நீ சீர்குலைந்து பாடணும். பாட வேணும் அப்பா. அறகுறையா பாடலன்னு வையன் என் மவனை அப்பா முத்துப்பட்டா 46 அங்க பல பேர் கூட்டம் இருக்குண்டா. எப்பா பல சனம் கூட்டம் இருக்கும். என் மகனே முத்துப்பட்டா என்னம்மா அந்த கண்ணு சக்கலத்தி 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 ஒன்னா ஆசையோடு பாப்பாளடா முத்துப்பட்டா ஆசையோடு பாப்பாளடா முத்துப்பட்டா ஜகலத்தியே அந்த கண்ணு ஜகலத்தியே மவன ஆசையோடு பாப்பாளடா. மகனே கொல்லி சக்கலத்தி ஒன்ன கொதி போட்டு பாப்பாளடா பாப்பாளடா பூனக்கண்ணு சக்கலத்தி ஒன்ன பொதி போட்டு பாப்பாளடா பொலி போட்டு பாப்பாளடா இவ சாத்துக்காடு சக்கலத்தி சக்கலத்தியே முத்துப்பட்டா ஒன்ன சாட காட்டி பாப்பாளடா பாப்பாளடா சாட காட்டி பாப்பாளடா பாப்பாளடோ முத்துப்பட்டா முத்துப்பட்டா கடி பாப்பாளடா மகனே அப்பா முத்துப்பட்டா மகனே முத்துப்பட்டா. அதனால நீ அறகுறைவா பாடணும். அறகுறையா பாடணும்டா. முழுசா பாடணும்னா என் மகனே அப்பா முத்துப்பட்டா முத்துப்பட்டா உனக்கு திருஷ்டி வந்து சேர்ந்தா. இந்த ஆரிய முத்துப்பட்டனானவன் அம்மா அப்படியா பேசாம இருங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நாங்க பேசாம படிப்போம். ஏப்பா ஆத்தா ஏன் இந்த அம்மா இப்படி சண்டைக்கு வருது? சாமி வந்துருச்சா? ஆரியம் முத்துப்பட்ட நான் அம்மா மாரியம்மா. அதனால அம்மா ஆரியம் முத்துப்பட்ட நானவனோ நல்லா அன்னைக்கு ஆத்துல போய் குளிச்சான். ஏப்பா நல்லா குளித்தீங்களாண்ணா? நல்லா 4 வரி பட்டக்கரை வேட்டியை எடுத்து நல்லா உறுத்துனான். ஏப்பா நல்லா பட்டை நல்லா அங்கவசரம்லாம் போடுதான். நல்லா இழுத்து பட்டைய போட்டான். ஆமா ஏனே பட்டைய போட்டு 4 வேத புஸ்தகம் ஆமா ராமாயண கதைகள் உள்ள புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வைத்தான். எடுத்து வைக்கிறான் மகனே. ஆமா அம்பலச்சாவடியில 1000 பேர் கூட்டம் இருக்கு பாத்துக்கோ. ஏப்பா உன்னை சுத்தி 1000 பேர் கூட்டம் இருக்குண்டா. 1000 பேர் கூட்டத்துல நீ முன்னாடியா போவாத. ஏப்பா முன்வாசலா போவாத. அம்பலச்சாவடியில பின்புறத்திலே வந்து போ மகனே. ஆமா யாமனா 1000 பேர் கூட்டத்துல ஆமா உன்னைய திருஷ்டி கொண்டு பாப்பா. ஏப்பா கண்ணடி பட்டுண்டா. ஏடா மவனே அப்பா முத்துப்பட்டா. என்னப்பா? அதாவது என்ன கல்லு எரிக்கு மிஞ்சினாலும் பெண்கள் கண்ணெறிக்கு மிஞ்ச மாட்டார்கள் என்பார்கள். ஆமா அதனால நீ பின்வாசலோடி போ மகனே என்றார். அம்மா அப்படிதான் சொல்லுவா. அப்படியா? அம்மா யார ஒன்னையப்பா சரிதான். ஏனே அம்பலச்சாவடியில போய் பின்புறத்திலே போடா. ஆரிய முத்துப்பட்டனானவனோ என்ன சுவாமி பின்புறத்திலே போய் ஆமா ஐயா பாத்தியா ராமையர சுப்பையர பையன் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன வெங்கட்ரையே வேலை ஏனே
விளையும் பயிரும் முளையிலே தெரியும்னு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். அப்போ ஆமா பையனை பார்த்தா நல்ல ஆளு அழகா இருக்கா. ஏப்பா ஆளு வாட்ட ஜனமும் நல்ல பையனா தான் இருக்கிறான். பேசா இருக்கான். ராமாயணத்தை எப்படி படிக்க போறான்னு நம்மளும் பார்ப்போம். பாப்போண்டா என்று சிம்மாசனத்தில் அமர்ந்தான். 7 புராணத்தை எடுத்து பெரட்டினா. ஏப்பா புராண புக்கு எடுத்து பெரட்டுறான். ஆரியம் முத்துப்பட்டனானவன். ஆமா சாமி கொண்டான் சொல்லு சொல்லும் போது சொல்லும் போது சொல்லும் போதே 1000 குத்தங்களா குற்றங்களா சொல்லு சொல்லும் போது 2000 குத்தங்களா குற்றங்களா சொல்லு சொல்லும் போது சொல்லும் போது முழுவதுமே குற்றங்களா குற்றங்களா சொல்லும் போது அவன் 10 சொல்லும் போது அத்தனையும் குத்தங்களா. என்னையா ராமாயணமாயா படிக்க? ஏப்பா ராமாயணமா படிக்க? ராமாயணம் ஹீமாயணம் படிக்க பாடுவான. ஓ அப்பா பட்டா. ஓ என்ன போய் வாருவே. என்ன உன் தம்பி என்ன ராமாயணமாயா படிக்கான்? ஏப்பா என் தம்பி ராமாயணத்தை நன்னா கரைச்சி குடிச்சு அத்தனையும் கத்து வச்சிருக்கான்னு சொன்னியடா. என்னையா ராமாயணம் படிக்கான்? ராமாயணமாடா படிக்கான். ஹீமாயணம் படிக்கான். ஆமா பாத்தார்கள் பட்டன்மார்கள் 6 பேர்களும் அடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஐயா 1000 பேர் கூட்டத்திலே ராமன் திருக்கலையே சொல்லின் சொல்லை கேட்டோ ஆரிய முத்துப்பாட்டு யாரைய படித்தானே முத்துப்பட்டு 1000 பேர் கூட்டத்துல நம்மள அவமானமா பேசிட்டாங்களே. ஏப்பா பேசிட்டாங்களாமா அண்ணமாரு. ஓ அம்மா போய் ஏல நீ வீட்டுக்கு வா அப்படியா சொன்னாங்க. போய் மண்டையில போய் 6 பேரும் கொட்டிட்டாங்க பாத்துக்கோ. எப்ப ஆளுக்கு ஒரே ஒரு அடி கூட 7 8 கொட்டு கொட்டுதியா. இதுதான் 2 பேரு கைய 2ஐயும் மடை கொட்டிட்டான். அப்படியா 1000 பேர் கூட்டத்தில ஆரிய முத்துப்பாட்டு அவமானமா பேசுதாரு மக்களோட மத்தியில மலிவா பேசுதாரு மக்களோட மத்தியிலே 1000 பேர் கூட்டத்தில் அறகுறையா படித்ததினால் அடித்தார்கள். ஆமோ என்ன செஞ்சோம்? நம்ம என்ன செய்தோம்? நம்ம அம்மா சொன்னது தானே செஞ்சோம். அம்மா சொன்னதானே அப்படியே செஞ்சோம். அதனால ஆரிய முத்துப்பட்டன் அரண்மனைக்கு வருகிறான். வருகின்றான் அல்லவா. அம்மா உன் மகன் இந்த அப்பா பட்டன் இருக்கான் பாரு, எல்லாத்துக்கும் மூத்த. ஏப்பா எல்லாத்துக்கும் மூத்த மவன் உன் மவன். அவன் என்னை 1000 பேர் கூட்டத்துல என்னை அடிச்சுட்டான் பாத்துக்கோ. ஏப்பா என்ன கொட்டிட்டாமா. அம்மா நீ தானே சொன்ன அறகுறையா படிக்க சொல்லி. நீ தானமா சொன்ன என்ன அறகுறையா படின்னு. அம்மா என்னை அடிக்காத அடிச்சுட்டான் பாத்துக்கோ. அம்மா என்ன அவமானமா பேசிட்டான். பார்த்தா என்ன அவன் முன்னாடியாச்சும் ஆசைக்கு யாருடா. அம்மா நம்ம அண்ணன் வரட்டும் சொல்லலாம். அவன் வரட்டும். இன்னைக்கு அவனை செவிட்டு 2 குடுப்பு கொடுக்கணும்னு ஆசைக்கு சொல்லியிருக்கலாம். ஏப்பா சொல்லியிருக்கலாம். இவ என்ன சொல்லிட்டா? என்ன சொல்கிறா? யாருல அண்ணன் தானப்பா. ஆமா அண்ணன் அடிச்சான்னா அப்பா அடிச்சான்னு கேட்டா. எப்பா அண்ணன் அப்பா கருத்து அண்ணன் தானடா. இவ கேட்க மாட்டக்கால. ஆமா அப்படின்னு அப்பா கிட்ட வரான். எப்பா அப்பா கிட்ட ஓடி வருகிறான். அப்பா அப்போ உன் மவன் இருக்கான் பாத்தியா அந்த மூத்த கொல்லி. எப்பா அந்த அப்பா பட்டேன்
அவன் என்னை 1000 பேர் மத்தியில வச்சு நீ அவமானமா பேசி அடிச்சுட்டான் பாத்துக்கோ. ஏப்பா பேசின மட்டும் இல்லாம அடிச்சு விட்டான்பா. ஏடா ஓ அவன் யாருல? இல்ல அவன் யாரு? உங்க அண்ணன் தானே அடிச்சான். எனக்கு அப்புறம் அவன் தானடா உனக்கு. அடிச்சா அடுத்தவன் அடிக்கலாடா. அதனால போ 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 ஒண்ணும் இல்லடா போடான்னா. போடா அவனை சத்தம் பண்ண போடா. பார்த்தா என்ன ஆரிய முத்துப்பட்டன் இவாளும் கேட்கல. ஆமா இவனும் கேட்கல. அவன் அப்பாவும் கேட்கல அம்மாவும் கேட்கல. ஓ நம்ம இனிமே என்ன செய்யணும்? ஏப்பா என்ன செய்யணும்? அந்த வேசடையில் நம்ம எங்கேயாவது போய் செத்துறணுமுங்க. ஏப்பா செத்துறணும்ங்க. ஆத்துல விழுவோமா குளத்துல விழுவோமான்னு போறான். ஏன்னா மறுபடியும் நினைக்கான் நம்ம என்னத்துக்கு சாவணும்? ஆமா நம்ம என்ன கோழையா? ஆமா சாவோம்னு சொல்லுதவன் பூரா கோழ பேதான். கோழ பே வாழ தெரியாத பே பார்த்துக்கோ. ஆமா வாழ லாய்க்கில்லாத பையன் தான் சாவணும்னு சொல்லுவான். வாழ லாய்க்கு இல்லாதவன் தான் செத்துறணும்மா. ஆமா எடுக்க முன்னாடி குரண மறந்த தூக்கிட்டு நிப்போமாம்பா. ஏப்பா அத வாழ தெரியாதான் செத்துருவோம்னு போய் நிப்பான் பாத்துக்கோ. ஏப்பா நான் செத்துருவேன்மா. பிள்ளைக்கு என்ன பிச்சுப்பு நஞ்சா ஐயா 5-6 சல்லி அடினாலும் பழச்சிக்குவான். ஓ பிள்ளைக்கு ஏப்பா பிச்சை செஞ்சா நஞ்சா பிச்சிப்பூ என்ன நஞ்சான்னு கேட்காம பாத்துக்கோ. ஆமா ஆரிய முத்துப்பட்டனானவன் நம்ம எங்க போவோம்? வடநாடு போனோமானா வரவு உண்டு செலவு ரொம்ப சோழநாடு போனோமானா சோறும் உண்டு சுகமும் இல்ல மலையாளம் போனோமானா மக்கள் உண்டு ரொம்ப உண்டு சேரநாடு போனோமானா சேவைக்கெல்லாம் மிச்சம் இல்லை